அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் ட்ரெயினை பற்றி போட்டுருந்தோம். இப்போ வந்து ஒரே ஒரு பஸ்ஸு கண்டிஷன், அதாவது பஸ்ஸு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், இந்த பேசிட்டு வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே, நீங்க எவ்வளோ திங்ஸ் வச்சுட்டு டிராவல் பண்ணி வரப்போ நீங்க போட்ட டிராப் லொகேஷன்ல இறக்கி விடாம அந்த பஸ் உங்களை ஒரு ஹைவேல இறக்கி விட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கு இன்னைக்கு இருந்துச்சு. ஒரு மோசமான இன்டர்சிட்டி பஸ் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். எனக்கு இதுவரை இது மாதிரி நடந்ததே இல்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ லக்கேஜ் நிறைய இருந்துச்சு. ஸோ என்னோட பிக்கப் பாயிண்ட் தரமணிலே போட்டேன். ட்ராப் பாயிண்ட் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டே போட்டேன். பிகாஸ் எனக்கு அங்கதான் எனக்கு வீடு கிட்டக்குன்னு. ஆனா என்னை இறக்கி விட்டது திருச்சி டு மதுரை ஹைவே நடு ரோட்ல. அண்ட் தரமணியில் ஏறினப்பவே பாக்ஸை வேற பார்த்துட்டு இதுக்கு தனி சார்ஜ்னு சொல்லிட்டு 400 வாங்கினாங்க. மார்னிங்கே உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துரும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வர இன்வாய்ஸே வரல. ஒரு 6 o'clock போல வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பால் பண்ண யாராச்சும் இருக்கீங்களான்னு. பால் பண்ணங்கிறது திருச்சி அவுட்டர்ல இருக்க ஒரு ஏரியா. நான் அது டிராப் போட இருந்தாலும் நான் இல்லாதனால நான் கண்டுக்காம இருந்தேன். கடைசியில பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சும் ஹைவேலே இருந்தோம். எங்கடா ஹைவேலே இருக்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் கேட்டா நாங்க திருச்சி கிராஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 28 kilometers அவே ஃப்ரம் திருச்சின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது எங்க போற பஸ்ன்னு கேட்டா மதுரை. இந்த பஸ்ல நான் மட்டும்தான் திருச்சி. ஸோ வந்து அந்த ஒருத்தவங்களுக்காக உள்ள போக வேணாம்னு சொல்லிட்டு அவங்க போகவே இல்லை. ஏன் பஸ் ஸ்டாண்ட் போகலன்னு கேட்டா நாங்க தான் பால் பண்ணல எழுப்பணும்லன்னு சொல்றாங்க. அதையே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் என் ட்ராப் பாயிண்ட் பால் பண்ணியே கிடையாதுன்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, இல்ல கேப்டனை கேளுங்கன்னு ரொம்ப கூலா பதில் சொல்றாங்க. அதுல கேப்டனை கேளுங்கன்னு சொன்னப்பதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. கேப்டன் எங்கன்னு கேட்டா தூங்கிட்டு இருக்காருன்றாங்க. எப்போ எந்திரிப்பாருன்னா மதுரை போய் தான் எந்திரிப்பாருன்னு அவ்வளவு அசால்ட்டான ஒரு பதில். இதை பத்தி ரெட் பஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா 48 hours ரீச் பண்ணுவோம்னு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர ரீச்சே பண்ணல. இஷ்யூ ரிசால்வ்னு வேற ஒரு மெயில் வேற வந்திருக்கு. எங்கடா ரிசால்வ் பண்ணீங்கன்னு எனக்கு இருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி சொல்லி நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து டிராப்பிங் பாயிண்ட் போட்டிருக்குது. டிராப்பிங் பாயிண்ட் போயிட்டு அந்த பொண்ணு மட்டும் தான் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சி ஹைவேலையே வந்து அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய மோசமான ஒரு பஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ். பஸ் வந்து குறை சொல்ல முடியாது. அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒருவேளை இன்டர்சிட்டி பஸ் வந்து நிறைய ஓடுது, அதில் ஒவ்வொரு பஸ்ஸில் உள்ள நபர்களும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணினா இவங்களோட ஓனர், அதாவது இவங்களோட முதலாளிக்கு தான் வந்து இது கெட்ட பெயர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல. முதலாளி இதை வந்து கண்டுக்கணும். அதாவது ஒரு பொண்ணை ஒரு திருச்சி ஹைவேல தனியாக வரக்கூடிய பொண்ணை ஹைவேல இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. எவனா அது கடத்திட்டு போயிட்டானா என்ன செய்வீங்க? இன்டர்சிட்டி பஸ் வந்து காரை மிகவும் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புக் பண்ணும் போதே போட வேண்டியதானே, ஹைவேல தான் நாங்கள் இறக்கி விடுவோம். ஹைவே எதுக்கு வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வச்சுருக்கீங்க? அப்படி ஆப்ஷன் வச்சதுனால தான் நாங்கள் உங்கள் பஸ்ஸை தேடி வரோம், இல்லைனா வேறு பஸ் தானே தேடி வரோம். இப்போ நான் வந்து இப்போ இந்த அக்களுக்காக, அதாவது இந்த பொண்ணுக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு எனக்கு வந்து அக்காவும் தங்கச்சியே கிடையாது. இது ஒரு மனிதாபிமானத்தினால தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நான் இது வரைக்கும் நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஜிஎம்ஆர் இருந்தாலும் சரி, ஜிஎம்ஆர் பஸ் வந்து நல்லா குட் எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு பஸ்ஸு. எங்கே இறக்கி விடணுமோ அங்கே இறக்கி விட்றாங்க. அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரவன் ட்ராவல்ஸாக இருந்தாலும் சரி, எம்ஆர்எம் ட்ராவல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 3 இதுலேயுமே நான் வந்து பெரும்பாலும் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இந்த பஸ் மட்டும் சொல்கிறேன். இன்னும் நிறைய பஸ், நல்ல நல்ல பஸ்ஸுகள் இருக்குது. எங்கே இறக்கி விடணுமோ அங்கே இறக்கி விடணும் பேசஞ்சரை. இதே மாதிரி ஒரு கரெக்டாக காலையில் 3 மணிக்கு வந்து இதே மாதிரி ஹைவேல இறக்கிட்டு போயிறாங்க. எவனாவது கடத்தி விட்டு போனான்னா என்ன செய்வாங்க? அவங்க வந்து உங்கள் பஸ்ஸை நம்பி தானே, இந்த பஸ் உள்ளே போகும் அப்படிங்கிறத நம்பி தானே இந்த பஸ்ஸில் டிக்கெட் போட்டு வராங்க. அவங்கள வந்து சும்மா வந்து ஹைவேல இறக்கி விட்டு போகிறது. ஹைவேலேருந்து அவங்க எப்படி போவாங்க? ஆட்டோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருவேளை அவங்க வீடு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கலாம். அங்கேருந்து ஒருத்தவங்க அவங்களோட ரிலேஷன் பைக்கை எடுத்துகிட்டு அவங்கள கூட வரதுக்குள்ளேயே என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த காலகட்டத்தில் சின்ன பசங்களே விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மோசமான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்சிட்டி பஸ்ஸில் வந்து நடந்திருக்கு இந்த அக்காளுக்கு. சார், இந்த அக்காலோ பொண்ணோ தங்கச்சியோ இவங்களுக்கு நடந்திருக்கு. இது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் வந்து அடுத்த முறை சொல்கிறேன். இல்லைன்னா வந்து மிகப்பெரிய இதெல்லாம் வந்து தானாகவே முன் வந்து, அதாவது ஒரு கோர்ட்டாக இருந்தாலும் சரி, செல்வாக்கு படைச்சவங்க தானாகவே முன் வந்து இந்த கேஸெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸுக்கு வந்து உண்மையிலே அந்த பஸ்ஸில் உள்ள அவங்க லேபரோட தப்பா, அந்த வேலை செய்கிற டிரைவரோட தப்பா, கண்டக்டரோட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும். இல்லைன்னா வந்து இது மாதிரி நிறைய பேரை வந்து அவங்க வந்து அனாதைகளாக ஆக்கிடுவாங்க. யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க தானே ஆக்கினதா அர்த்தம். இன்டர்சிட்டி பஸ்ஸுக்காரன் இந்த மாதிரி ஆக்கிட்டான், முடிஞ்சு போச்சு கதை. ஓகேவா? இன்டர்சிட்டி பஸ்ஸு மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய பஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் வீடியோ போடலை. இந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு. இந்த பொண்ணுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.